guys, welcome back. இன்னைக்கு நம்ம டிலைட் தமிழ் சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க. ஸோ அந்த தம்ப்நெயில பார்த்த உடனே தான் தூக்கிட்டு வந்தேன். என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியல. தளபதியும் சூப்பர் ஸ்டாரையும் போட்டு மறுபடியும் அந்த காக்கா கழுகுன்னு வந்துச்சுல்ல, அது மாதிரி இப்போ அல்ல அரசியல் ரீதியாக வருதோ வந்திருக்கு. அது சினிமா ரீதியாக யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்தது. இப்போ அரசியல் ரீதியாக தான் வந்திருக்கு போல். நம்ம டிவிகே கட்சியில் இருக்கிற அந்த ஆதவ் அர்ஜுனாவை அவர் ஏதோ சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லிட்டதாகவும், சூப்பர் ஸ்டார் அதுக்கு வருத்தம் தெரிவித்து அவர் ஒரு ட்வீட் போட்டதாகவும், அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டதாக இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளும் இந்த உலகத்தில் தான் இருக்கோம். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. என்ன ஏதுங்கிறத போய் பார்த்துடலாம். இஸ் ரஜினி ரியலி ஸ்கேட் ஆஃப் டிஎம்கே ஹூ ஹேஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன பிரச்சனைனே தெரியாது, இதில் டாப்பிக்கும் ஒன்றும் புரியலை. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். தம்ப்நெயிலுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு முன் ஆடியோ லான்ச்சுக்கு பின் அப்படின்னே வந்து பிரிக்கலாம். ஆடியோ லான்ச்சுக்கு முன் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் இவங்களுக்குள்ள பெருசாக எந்த ஒரு சண்டை கிளாஷ் அதெல்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது. ஆனால் ஆடியோ லான்ச்சுக்கு பின் இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். சண்டை கிளாஷ்லாம் வந்து போயிட்டே தான் இருக்குது. எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற கணக்காக இப்போ ரீசெண்டாக ஆதவ் அர்ஜுனா பேசின ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனா என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் வந்து இங்கே சிஸ்டம் சரியில்லை, இதை மாற்றணும்னு சொல்லி அரசியலுக்கு வர நினச்சாரு. ஆனால் இதே திமுக அரசு தான் அவருக்கு பல மிரட்டலை கொடுத்து அரசியலுக்கு வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க பக்கம் போயிட்டாரு, அங்கே ரெட் ஜெயிண்டில் வந்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து நம்ம கமல் அண்ணன் அவருமே வந்து டிவியெல்லாம் போட்டு உடைச்சாரு, அவரும் ஒரு மாற்றம் பண்ணணும்னு வந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவங்க பக்கமே போயிட்டாரு, அவரும் இப்போ ரெட் ஜெயிண்டில் படம் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணலை, ஆனால் திமுக வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எப்படி எல்லாரையும் அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன பண்ணாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர். இல்லை, சூப்பர் ஸ்டார் வருத்தம் தெரிவித்ததெல்லாம் ஓகே, சரியாக தானே சொல்லியிருக்காரு. சரி, சூப்பர் ஸ்டார் கட்சியே ஆரம்பிக்கலை, அவர் கோவப்படுறாரு. கமல் சார் ஏன் சார் கோவப்படுறதுன்னா, எப்படி கோவப்படுறது? வீடியோ ப்ரூஃபோட இருக்கே, அவர் டிவி உடைச்சதான் நாங்களும் எல்லாம் பார்த்தோம். சரியாதான் அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து பேசியிருப்பாரு. இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்ற மாதிரி உண்மையிலேயே திமுகவுடைய மிரட்டல்களுக்கு பயந்து திமுக மிரட்டி தான் ரஜினி அரசியலுக்கு வராம போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வரன்னு சொன்ன அந்த காலகட்டம், அந்த டைம்ல திமுகவே ஆட்சியில கிடையாது. 10 வருஷமா ஆட்சியில இல்லாம அதுக்கு முன்னாடி இருந்தது அதிமுக தான். அவங்க தான் மிரட்டி இருக்கணும். ஆனா அவங்களும் மிரட்டல, திமுகவும் பெருசா மிரட்டின மாதிரிலாம் தெரியல. எதிர்ப்பு விமர்சனம் அப்படிங்கிறது ரஜினிக்கு இருந்தது. அது வந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படிதான் ரஜினிக்குமே நடந்தது. ஆனா மிரட்டல் அப்படிங்கறதெல்லாம் விட ரஜினி கட்சி ஆரம்பிக்கணும், அவர் 2021 தேர்தலில் நின்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் வந்து பிஜேபி சைட்ல இருந்து ரஜினிக்கு இருந்தது. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைம்ல நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா அந்த டைம் கோவிட் டைமா இருந்துச்சு. அதுல அவருடைய உடல்நிலை வேற சரியில்லாம போயிடுச்சு. அந்த டைம்ல தான் அவர் ஒரு தெளிவான முடிவு எடுத்தாரு. இல்ல, நமக்கு அரசியல் செட் ஆகாது, நான் அரசியலுக்கு வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிட்டாரு. ஆக்சுவலா அவர் எடுத்த முடிவு வந்து ஒரு நல்ல முடிவு தான். ஆனா அவரையே நம்பி இருந்த ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவங்க எல்லாருமே ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவரை நம்பி அவரை எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தூதுவன் வருவான், கண்ணீர் துடைப்பான், மாறி மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி யுகமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், செய்யறதான் சொல்லுவேன், சொல்றதான் செய்வேன், இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசும்போது சில்லறையை செதற விட்டுருப்பாங்க. ஆனால் அதே டயலாக் அதே சீனெல்லாம் இப்போ திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். உடல்நல சரியில்லை, அதனால நான் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன அந்த காரணத்தை இப்போ வரைக்குமே விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அரசியலுக்கு போக முடியல, ஆனால் சினிமாவில் மட்டும் தொடர்ச்சி அவங்களால படங்கள் நடிச்சுக்கிட்டே போக முடியுதா அப்படின்னு, அதுவுமே ஒரு வகையில் நியாயமான ஒரு கேள்வி தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சினிமாவை விட அரசியல் ரொம்ப டஃப்பானது. சினிமாவில் இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் ஒரு கதையை சூஸ் பண்ணுவார், ஷூட்டிங் எப்போவோ அப்போ போய் நடிச்சுட்டு வந்துடுவார், அடுத்து டப்பிங் போவார், அவ்வளோதான். மீதி வேலையெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க. சினிமாவை விட அரசியல் டஃப்பானதுங்கிறத தளபதி வந்ததுக்கப்புறம் தான் டீட்டெயிலாக தெரியுது. இவ்வளவு டஃப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்கே கேரவேனில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு. நம்ம அதில் நம்ம ஸ்டைலெல்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணி ரிலாக்ஸாக ஆப்பிள் ஜூஸ் கொடுறா அப்படின்னு குடிச்சிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு மேக்கப்போட வந்து 6 மணிக்கு பேக்கப் ஆகி போய் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவாங்க, வருவாங்க, டேக் கேர் பண்ணிக்குவாங்க.
கட் பண்ணி அப்படியே அரசியலுக்கு வந்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்தே கூட அடிக்க வர்றாங்க சார், அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டைரக்டர் பார்த்துப்பாரு. ஆனால் கட்சி அப்படி கிடையாது, அரசியல் அப்படி கிடையாது. இவர் உருவாக்குற கட்சி இவர் தான் பொறுப்பு, இவர் தான் நிறைய பிளானிங் பண்ணணும், நிறைய பேசணும், அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த செயல்பாடெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், வர பிரச்சனைகளை சமாளிக்கணும். ஃபிசிக்கலுங்கிறத விட மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாகும். சூப்பர் ஸ்டார் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் மாதிரி கிடையாது. கமல்ஹாசனுக்கு வந்து பயங்கரமாக சமாளிக்க தெரியும். இப்போ எப்படி சமாளிச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் சூப்பர் ஸ்டாரால பண்ண முடியாது. இதே கமல்ஹாசன் தான் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா டிவியெல்லாம் போட்டு உடைச்சாரு. குடும்ப அரசியல் செய்யறாங்க, இவங்களை வந்து ஆட்சியில உட்கார வைக்க கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. இப்போ அதே கமல்ஹாசன் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களை குடும்பமாக நினைத்து அரசியல் செய்யும் ஒவ்வொருத்தருமே குடும்ப அரசியல் தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ குடும்ப அரசியல் தேவை அப்படின்னு சொல்லி சரி இல்ல ஓகே, குடும்ப அரசியலுக்கு டெஃபினிஷனை மாத்திட்டீங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களை குடும்பமாக நினைத்து அரசியல் செய்யும் எல்லாருமே குடும்ப அரசியல் தான் பண்றாங்கன்னா, அப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணவங்களை எதுக்கு டிவியில பார்த்து டிவி அடைச்சிங்க? அப்ப நீங்க கெட்டவர? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருத்தர் குடும்பம் மாதிரி நினைச்சு அரசியல் பண்றாருன்னா அவரே எதுக்கு வந்தீங்க? இப்ப அதுக்கு இப்ப நம்ம கேள்வி கேட்டோம்னா, 1988 நான் அங்கே இருக்கும் போது அப்படின்னு எங்களுக்கு ஆன்சரே வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்று சொல்லுவாரு. ஆனா உண்மையில கமல் சார் மாதிரி யாராலையும் சமாளிக்க முடியாது, சூப்பரா மழுப்புவாரு. பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறத டிவியில பார்க்கும்போது எங்க நம்ம ரிமோட் எடுத்து நம்ம டிவியை உடைச்சிட போறோமோங்கிற அளவுக்கு கோவம் வருது. ஸோ அதனால கமல்ஹாசன் மாதிரி சூப்பர் ஸ்டார் கிடையாது. அவரால் இப்படிலாம் வந்து சமாளிக்க முடியாது, சமாளிக்கவும் அவருக்கு தெரியாது. அவர் எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிட்டு போயிடுவார். ஸோ ஆதவர்ஜுனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய நோக்கம் வந்து சூப்பர் ஸ்டாரை தாக்கி பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, சூப்பர் ஸ்டாருமே வந்து அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு, ஆனால் திமுக தான் வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை, அதாவது உங்க தலைவர் வரணும்னு நினைச்சாரு, வர முடியல, இப்போ எங்க தலைவர் வந்திருக்காரு, இந்த பக்கம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வகையில தான் அவர் பேசியிருப்பாரு. கொஞ்சம் பார்ஷா தான் பேசியிருப்பாரு, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா அது அப்படியே வந்து ஆப்போசிட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனா அந்த மேடையில ஆதவர்ஜுனா சொன்ன ஒரு விஷயம் உண்மை. இப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பக்கம் தான் இருக்காங்க, ரெட் ஜெயண்ட்டுக்கு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, அந்த ஆட்சி நடக்கும் போது நடந்த தவறுகள் குற்றங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் வந்து குரல் கொடுத்திருப்பாங்க, எதிர்த்து பேசியிருப்பாங்க, ட்வீட் போட்டிருப்பாங்க. சூர்யாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசு வந்து மிக்சர் சாப்பிடுதா அப்படின்லாம் வந்து கேட்ட ஒரு ஆள் தான். அதிமுக ஆட்சியில துணிச்சலோடு எதிர்த்து கேள்வி கேட்ட செலிபிரிட்டிஸ் ஒருத்தர் கூட திமுக ஆட்சியில நடந்த எந்த குற்றங்களுக்கும் சம்பவங்களுக்கும் வாயே திறக்கல. அதுவுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் மட்டும் இல்ல, மொத்த இண்டஸ்ட்ரி பாதி பேருக்கு மேல அந்த பக்கம் தான் வந்து இருக்காங்க. சரி, இதை எல்லாத்தையுமே மேடையில பேசியிருக்கிற ஆதவர்ஜுனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க எல்லாரும் அப்ப இப்படி வரணும்னு நினைச்சாங்க, இப்ப அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இவர் வைக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இவர் தாவேக்கால இணையறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இவர்கிட்ட கேட்கப்படுது. அதுக்கு இவர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, அண்ணாவோ அம்பேத்கரோ அப்படிலாம் வந்து அவங்க ஆசைப்படலன்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாம பிரபலம் அப்படிங்கிறது வெளியில வராத வரைக்கும் தான் பிரபலம். அடிக்கடி வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டா பிரபலமே வந்து கிடையாது. சினிமால ஒரு பெரிய பிரபலமா ஜெயிச்சு அரசியலையும் வந்து ஜெயிச்சது வந்து எம்ஜிஆர் ஒருத்தர் மட்டும்தான். அவருக்கு அடுத்து வேற யாருமே வந்து வர முடியல. எம்ஜிஆருமே நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்காரல. அவர் வந்து ரொம்ப வருஷமா அரசியல் பயணத்துல இருந்தாரு, திமுகல இருந்து செயல்பட்டாரு, அதுக்கப்புறமா தான் தனியா கட்சி ஆரம்பிச்சு வந்து ஜெயிச்சாருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே சரிதான். ஆனா அப்படி பேசின அதே ஆதவர்ஜுனா தான் இப்போ தாவேக்கால இணைஞ்சு இப்ப என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவருக்கு நம்ம அண்ணனுக்கு ஒரு பெரிய மக்கள் சக்தி இருக்கு, ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, இந்த தேர்தலில் ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆவாரு அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த சூப்பர் ஸ்டார் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆதவர்ஜுனாவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் வந்து சும்மா இல்லாம வாய் விட்டுக்கிட்டே இருக்காரு, இவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, இவரால தான் டிவி கேக்கே கெட்ட பேரு அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி விஜய் ஃபேன்ஸ்க்கும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கும் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சண்டை மோதல்லாம் போயிட்டு இருந்தது. கரெக்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் கிட்டே இருந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா என்னை பத்தி உண்மைக்கு மாறா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அதை எதிர்த்து எனக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணவங்க யார் யாரோ அவங்களுடைய பேரெல்லாம் போட்டு இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாரு. சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்து கடவுளும் காலமும் மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கையில இருக்கு, கடவுள் பார்த்துப்பாரு, ஆண்டவன் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
இப்போ பாத்தீங்கன்னா காலம் பதில் சொல்லணும். காலம் பதில் சொல்றது இருக்கட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி ஆதவர்ஜுனா என்னை பத்தி உண்மைக்கு மாறா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது உண்மை கிடையாது, என்னை யாரையும் மிரட்டல, மிரட்டல்களுக்கு பயந்து நான் அரசியலுக்கு வராம இல்ல, நானா எடுத்த ஒரு முடிவு தான், அது உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேல இதை பத்தி நான் பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி கூட அறிக்கை விட்டுருக்கலாம். ஆனா காலம் பேசாது, காலம் காத்திருந்து பதில் சொல்லும். லைட்டா கமல்ஹாசன் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாரு அப்படின்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையே வந்து ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அறிக்கை விடுவாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல, ட்வீட் போடல. ஆதவர்ஜுனா வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி எல்லாம் பேசல, ஒரு இதுவா தான் சொல்லியிருப்பாரு, இவரும் நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு ஆனா வர விடல அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாரு. அதுக்கே அறிக்கை விடுற நீங்க இதுக்கு முன்னாடி இதை விட மோசமா கேவலமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பல பேர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க, விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் எதுக்குமே பதில் கொடுக்கல, இந்த மாதிரி அறிக்கை விடல. ஆனா ஆதவர்ஜுனாக்கு மட்டும் இவர் அறிக்கை விடுறாரு அப்படின்னா அதுல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது இவரா விடல, இவரை விட சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆதவர்ஜுனாக்கு அறிக்கை விடுறது, கரூர் இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போடுறது, அது மட்டும் இல்லாம லதா ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு எல்லாம் போவாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ பேசி வெளியிட்டாங்க. இது எல்லாமே விஜய் ரிலேட்டடா தான் இவங்க வந்து பேசுறாங்களே தவிர, ஏன் அதை தாண்டி தமிழ்நாட்டுல வேற எந்த பிரச்சனையுமே நடக்கலையா, எந்த குற்றமும் இது வரைக்கும் நடக்கலையா, அதுக்கெல்லாம் இவங்க ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படிங்கிறது சுத்தமா புரியல. இந்த எலெக்ஷன் டைம்ல விஜய்க்கு சேர்ற அந்த ஓட் பேங்கை எப்படியெல்லாம் கலைச்சி விடல. இப்போ பாருங்க இப்போ மறுபடியும் பாருங்க சூப்பர் ஸ்டாருக்கு இப்படி பேசிட்டாங்க, சூப்பர் ஸ்டாருக்கு மரியாதை கொடுக்கல அப்படி இப்படின்னு போது, என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கு சில ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இப்போ டிவிக்கு இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு இப்போ பிரியும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் ஸ்டாரை வச்சே ஒரு அறிக்கை விடுங்க சார், அப்போ உங்கள் ஃபேன்ஸ் ஒருத்தர் அந்த பக்கம் இருந்து ஓட்டு போடாமல் வந்தாலும் நமக்கு ப்ளஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மாத்துறாங்க. தாவேகாவுடைய அரசியல் பயணத்தை பார்க்கும்போது அவங்க யாரையுமே பகச்சிக்காம அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அரசியல்ல அது வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா அந்த கருத்தை ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கணும். உங்க கருத்துக்கு கண்டிப்பா ஒரு எதிர்கருத்துங்கிறது இருக்கும், உங்க கூட உடன்படுறவங்க இருப்பாங்க, உடன்படாதவங்க இருப்பாங்க. ஆனா அதை பத்திலாம் கண்டுக்காம நான் எடுத்து வைக்கிற கருத்து வந்து நான் உண்மையா நேர்மையா எடுத்து வைக்கிறேன், இது நான் சரின்னு நம்புறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து இருக்கணும். ஆனா இது சொன்னா இவங்க கோச்சிப்பாங்க, அது சொன்னா இந்த ஓட்டு வராம போயிடும் அப்படின்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த சூப்பர் ஸ்டார் கான்ட்ரவர்சியும் அப்படிதான். ஆதவர்ஜுனா இதை பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி பேசியிருந்தா டேரா அடிச்சு பேசியிருக்கலாம். ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வரன்னு சொல்லி மக்களை ஏமாத்தினாரு, இன்னொருத்தர் வந்து அரசியலுக்கு வந்து மக்களை ஏமாத்தினாரு. ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது, அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டாரு, அடுத்து அதே மாதிரி நல்லது செய்வாரு அப்படிங்கிற மாதிரியாவது பேசியிருக்கணும் இல்லையா? பேசாம கம்முன்னு விட்டுருக்கணும். நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு பூசி பேசுறேன்னு சொல்லி பெரிய கான்ட்ரவர்சியா இழுத்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அரசியல். இந்த அரசியல் களத்துல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க இந்த இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவர் அந்த அடித்து பேசாததுக்கு காரணம், அவர் கமல் சாரையோ ரஜினி சாரையோ அட்டாக் பண்ணுறது இல்லை அவர் ஐடியா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க மிரட்டி இருக்காங்கன்னு அவங்கள போட்டு கொடுக்கறது தான் ஐடியா. இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு கூட அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு அறிக்கை விடலாம், கமல் சாரால் விட முடியாது. அதுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. அப்படியெல்லாம் நடக்க முடியாத எங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு ஏதோ கமல் சார்லாம் வரும்போது நான் கூட நினச்சிருக்கேன், கமல் சார்லாம் எவ்வளோ அறிவாளித்தனமாக பேசுகிறாரு. ஸோ இவர் அந்த ஒரு அரசியலுக்கு வந்து அதில் வந்தால் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கக்கூடிய ஒரு லீடர் வந்து வருவாங்கன்ற மாதிரி நினச்சிருந்தேன். அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அரசியல்னாலே இப்படித்தான் போலன்ற மாதிரி. இந்த கக்கிஸ் கழுவுற ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டெல்லாம் ஒரு கேம்பெயின் பண்ணியிருந்தாரு, அட்டு வந்தது, இதை க்ளீன் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டெல்லாம் வந்தது. இன்னும் மறக்க முடியாமல் இருக்கிறது, அவர் டிவியில் அவங்க பேச 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 டார்ச் எடுத்து டிவி ஒட்டச்சாரு பாருங்க. ஆஹா, பேர்பட்ட வரிகள் அதெல்லாம் நல்லா இருந்தது சார். இதுதான் பாலிடிக்ஸ், அவ்வளோதான். அவங்க அந்த டைமில் ஜெயிக்கணுமா என்னவும் பேசுவாங்க. இப்போ அந்த ஆதவர்ஜுனா பாருங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்வியூவில் ஒரு மாதிரி பேசியிருக்காரு, கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசியிருக்காரு. ஜெயிக்கிறதுக்கு என்னவும் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். ஏதோ இதெல்லாம் இன்னொரு மாதத்தில் அப்படியே நூந்துடும். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடங்கிடும். அது வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.